ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். இந்த காலைவேளையில் நீங்கள் சொல்லலாம், சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு தெரியும், ஆனால் மற்றவர்கள் அதை எப்படி அறிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, we can plainly see that the Lord is with you. Hallelujah. அப்போ இவர்கள் எப்படி பார்த்தார்கள் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று? பாருங்க, வேதத்தில் ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதை விதைத்தான், அதை 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கிணற்றை தோன்றினார், எல்லா இடத்திலும் நல்ல தண்ணீரினால் நிரப்பி ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் கொஞ்சம் காலம் போன பின்பு பாருங்க, அந்த தேசத்தின் ஜனங்கள், அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஈசாக்கை பார்த்து ஒரே பொறாமை. ஐயோ, இவன் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான், இவனுக்கு எப்படி இந்த செழிப்பு வந்தது என்று சொல்லி ஈசாக்கின் மேலே ஒரு வெறுப்பு வந்து அந்த ராஜா என்ன செய்தார் என்றால், ஈசாக்கை வேறே ஒரு இடத்துக்கு போக சொன்னார். அப்போ ஈசாக்கும் அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். இன்றைக்கு பாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது பிசாசானவன் அதில் புகுந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை அவன் உண்டாக்குவான். ஆனால் பாருங்க, ஈசாக்கு வேற இடத்துக்கு போனான். அங்கே போய் அங்கேயும் கிணற்றை தோண்டினார். அங்கேயும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்போ உடனே இந்த ராஜா என்ன செய்தார் என்றால், வேற யாருக்கும் இந்த ராஜா பயப்படலை. ஆனால் இந்த ஒரே மனுஷனை பார்த்து இந்த ராஜாக்கு பயம். ஐயோ, இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானே, இவன் செழித்து கொண்டிருக்கிறானே, இதற்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவன் அறிந்து கொண்டான். அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொண்டான், அது கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்று. கர்த்தர் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் ஈசாக்கை உயர்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் ஈசாக்கை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்று இந்த ராஜா உணர்ந்து உடனே வந்து ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை அங்கே செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், உங்களை எதிர்க்கிற ஜனங்கள், உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். அதை கண்டு இந்த ஜனங்கள் நடுங்குவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னை எதிர்த்து இவ்வளவு ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்காங்களே, என்னை எதிர்த்து இவ்வளவு ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. பயப்படாதீங்க, அந்த ஆயுதங்கள் வாய்க்கப் போவது இல்லை. இந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கப் போவது இல்லை. எந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்றார்களோ அதே ஜனங்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உன் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து அப்ப அந்த ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று. ஆம் தகப்பனே, நீரும் எங்களோடு கூட இருந்து அப்படியாய்ப்பட்ட காரியங்களை செய்வீராக.